வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 5ஆம் தேதி வரை உள்ள மேஷ ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. மேஷ ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக மேஷ ராசி மக்களின் ஆரோக்கிய ஜாதகப்படி இந்த வாரம் உங்களின் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாகவும் நலமாகவும் இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. இருப்பினும் நீங்கள் இந்த வார நேரத்தில் நீங்கள் சில விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். அதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எல்லாம் தங்களின் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி மற்றும் யோகாவை செய்வது உங்களுக்கு நலமாகும். மற்றும் தினமும் காலை மற்றும் மாலையில் சுமார் 30 நிமிடங்களுக்கு தவறாமல் நடைப்பயிற்சி செய்வதும் அவசியமாகும் உங்களுக்கு என்று கேட்டுக்கொள்கிறேன். மேஷ ராசிக்கு 11வது வீட்டில் சனி பகவான் நேரடி பயணத்தில் இருப்பதால் இந்த வாரம் உங்களின் புதிய நிதி திட்டங்களை செயல்படுத்தி அதன் மூலம் நல்ல பணப்பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள், மகிழ்ந்து வாழ்வீர்கள். இத்தகைய சூழ்நிலையில் மேஷராசி மக்கள் தங்களிடம் சேமிப்பில் உள்ள பணத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு திடீர் முடிவையும் செலவு சார்ந்து நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அறிவுறுத்தப்படுகிறது. அப்படியும் அவசியம் ஏற்பட்டால் அது சார்ந்து அனைத்து நேர்மறை மற்றும் எதிர்மறை அம்சங்களிடம் நீங்கள் சிந்தனையும் கவனம் செலுத்த வேண்டும். இல்லையெனில் உங்களுக்கு உங்களின் பணத்தின் இழப்பு ஏற்படலாம். உங்களின் ஜாதகத்தில் கிரகங்களுடைய சந்திப்புகள் இருப்பதால் நீங்களோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ வெளிநாட்டில் இந்த வாரத்தில் குடியேற விரும்பினால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சூழலில் நீங்கள் உங்கள் கனவை நிறைவேற்ற உங்களின் சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த வாரம் உங்கள் மனம் பல விஷயங்களால் குழப்பமடையலாம். இருப்பினும் உங்களை சுற்றி உள்ள அனைத்து பிரச்சனைகள் சில இருந்தாலும் அவற்றை புறம் தள்ளி உங்கள் வேலையில் நீங்கள் கவனம் செலுத்தினால் நிச்சயமாக நீங்கள் வெற்றியையும் நல்லதொரு கௌரவத்தையும் உங்கள் வாழ்வில் நீங்கள் அடைவீர்கள். எனவே உங்கள் மனதை கட்டுப்படுத்தி சரியான திசையை நோக்கி செல்ல முயற்சி செய்யுங்கள். தொழில்முறை கல்வியை பெற விரும்பும் மேஷராசி மாணவர்களுக்கு சராசரியை விட இந்த நேரம் சாதகமாக இருக்கிறது. அதில் நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். இதனுடன் மேஷராசி மக்கள் தங்களின் கல்வியில் சிறப்பாக செயல்பட பல வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் இந்த வார நேரத்தை அதிகபட்சமாக உங்களுக்கு சாதகமாக, அதாவது கல்வி சார்ந்து படிப்பு சார்ந்து சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வகுப்பு ஆசிரியரை வணங்கி அவரது பாதம் சுட்டு வணங்குங்கள். மற்றும் தட்சிணாமூர்த்தியும் நவகிரக குருவையும் வணங்குவது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக தினகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானி ஆபரணி ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.